நாளிகாரமணம் அன்பால் அறிந்து தவமுனிவர் நெஞ்சத்திலே அன்பால் இருக்க மரம் செந்தியிலே சிந்தித்து மூலாதார பொருளை உள்ளிருத்தி கர்மனை மேலிருத்தி பக்தர் சித்தர் பரம ஞானிகள் தொடரக்கூடிய பாதம் எதுவோ அதுவே எம்மன் நான்கு வேதம் 6 சாத்திரம் 64 அறிவுகளை காணும் 96 தத்துவம் 108 விதிகாசம் இப்படிப்பட்ட நன்னூல்களை படித்து உணர்ந்து இங்கே எங்களுக்கென வந்து அமர்ந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே வாலிப நண்பர்களே அனைவருக்கும் எம்என் பாளையம் ஸ்ரீ கண்ணபுரா நாடக மன்றத்தின் சார்பாக மனமாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய முக்கரண சுதியோடு திருப்பாதத்திற்கு சமர்ப்பிக்கும் இன்னொரு கேள்விக்கு என்னவென்றால் 5 புத்தூர் மகாத்தலத்திலே 18 யாகபோகத்திலே உட்படமாகிய வீரபாஞ்சாலி அம்மனுக்கு தீமிதி விழா செய்ய வேண்டும் என்று 10 நாடகம் ஒப்பந்தம் செய்துள்ளார். 11 தினம் ஒப்பந்தம் செய்துள்ளார். அதை முன்னிட்டு நேற்று தினம் அம்மன் திருக்கல்யாணம் அர்ஜுனன் வில்வளைப்பு என்ற நாடகம் சீரம் சிறப்போடும் நடந்தேறியது. அதை முன்னிட்டு இன்று 2வது தினமாக நடத்தக்கூடிய நாடகம் தர்மராஜா ராஜசுயாகர் அல்லது சராச்சந்திர திருமத சிசுபாலன் மோட்சம். தர்மராஜா ராஜசுயாகர் சராச்சந்திர சிசுபாலன் மோட்சம் என்ற நாடகத்தை நடத்த வந்துள்ளோம். இதில் யாது குறை இருந்தாலும் குறையை நீக்கி குணத்தை கை கொள்ளுமாறு நாடகத்தில் எவ்வளவு திரும்பி பார்த்தாலும் அச்சரசம் ஒருத்தருக்கானால் சேவார்த்தனம் செய்ய விக்கிரசம் ஒன்று குருவா இருக்கு. அது ஒரு ஆசாமி ஓடி வருகிறான். விசாரித்து விடுத்து கொள்வோம். நாடகத்துக்கு முதலாளி வந்துகிறாரு. பார்த்த நேசம் ஒரு வேலை வாங்கிடணும். நல்லா இருப்பா. டேய் அங்கட வீட செய்யணும். செய்வியா? ரெடி. ரெடியா? ரெடி. முதல் கடவுள் வேண்டு பாக்குறேன். அவனி தங்காதி ஜானா அழகாக திருச்செய்தி விட்டு. அப்படியா? இன்று 2வது என்ன நாடகம் தெரியுமா? நாடகம் தர்மராஜா ராஜசுயாகம். ஆமா, ராஜபேட்ட தர்மபுத்திர மகாராஜா தம்பியோடு வருகிறார். 32 மேலவாதிகள் சரி பார்த்து தகுந்த சேவத்தில் செய்யணும்.
என் பாதத்தை வணந்தபடியால் ஆண்டவருடைய அனுகிரகத்தால் என்றென்றும் 16 செல்வத்தோடு வணங்குகிறப்பா. சிவகா குறையில்லாமல் வந்திருக்கின்றேன். ஆசீர்வாதம் காவலன் சிரஞ்சீவியாய் வந்திருப்பாய் எழுந்திரு. இத்தாதி சபையோ தெய்வீக சபை. சபையை நோக்கி வெளியே புறப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஆசாமிகள் இன்னார் யார், இனியார் யார் விளக்கம். ஆர் என்றால் பூமி, மகள் என்றால் தேவி, அதம் என்றால் சண்டை, பொருந்தியே இந்த பூ உலகில் தந்தை பாண்டு மகாராஜா, தாயாரோ குந்தமா தேவி, மதகரிக்கும் ஒப்பாகிய சீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அற்ப வழியாக பிரபாதே பாஞ்சால மகாராஜா அவருடைய புத்திர காமியாஸ்தி யாகத்திலே உற்பனமாகிய எங்கள் ஐவருக்குரிய ஆரணங்கள் தோபதை அறத்தில் பெரியோ தருமன், ஆண்மையில் மிகுந்தவனோ பரசுராமன், இன்பம் துறந்தவனோ வீடுமன், ஈகையிலே சிறந்தோன் கர்ணன், உண்மையின் மேலோன் அரிச்சந்திரன்,
ஊக்கமிடாதவனோ சிறுதொண்டன், ஆமா எதிரிக்கு இழைக்காதவனோ விஜயன், விஜயன். ஏழ்மையில் அசையாதவனோ குசேலன், ஒழுக்கம் காட்டியவன் ராமன், கல்வியில் வெறியோர் கம்பன், பலத்தில் வெறியோர் பீமன். அப்படி சொல்லக்கூடிய அனைத்து அம்சத்திற்கும் முதலிடமாக வாய்ந்து ஒரு தர்மமே உருவாக பிறந்து தர்மபுத்திர மகாபுர வெறி தெரிவிப்பார்கள். இருந்தாலும் எப்படி வரும்? என்னடா சொல்லு மகாராஜா, விளக்கமா சொல்லு. சந்திரகுலத்திலே ஆ, வெகு சுந்தரமாய் அவதரித்தேன். அவதரித்து. தந்தை பாண்டு மகாராஜனுக்கும் ஆமாம். தாய் குந்தமாதேவிக்கும் ஆ, பஞ்சபாண்டவர் பரிவாராஜா சொல்லி ஆமா. ஆணில வில்லக காட்சியில் பெருமாண்டா அடியான் நகுல மகாராஜா எங்கடா ஓடத்தே நீதான் ஓடியா ஓடியா. சேவகா மகாராஜா. இத்தா சமயம் வந்தேனே ஆமாம். வந்த விளக்கம் விளக்கமா சொல்லு மகாராஜா. சந்திர குலத்திலே ஆ, சுந்தரமா அவதரித்த ஆ. தந்தை பாண்டு மகாராஜனுக்கும் பாண்டு மகாராஜனுக்கும். தாயார் மாத்ரா தேவிக்கும் ஆ, பிறந்த ஆ. நால்வர் கிளையோன் ஆமாம். ஞானத்தில் பெரியோன் ஆ. சகாதேவ மகாராஜா ஆகட்டும். இது எப்படி வரும் தெரியுமா?
அருமை தம்பிமார்களே, தம்பிமார்கள் திவ்ய பொற்பாத கமல திருவடிக்கு சாலோப வணக்கம் அண்ணா. சீரமதை வணங்கியந்தே, சீரமதை வணங்கியந்தே, திருவடிகளை அன்பாக உங்கள் கரமதை குவித்து போற்றோம் கருத்துள்ள தம்பிமாரே. அருமை தம்பிமார்களே, என் பாதார விந்தத்தை ஆதரமாக பணிந்தபடியால் என்றென்றும் 16 செல்வத்தோடு வணங்குகிறேன்ப்பா. இன்றைய தினம் நாங்களோ சதியும் பதியமாக இருக்க வேண்டும். எங்கள் ஐவருக்குரிய யாகபத்தினி அந்த புறம் நம்மளுக்கு வரியா பாஞ்சாலியம்மன் சபை நாடி வருவதன் காண்பே.
வருகிறேன்
நெஞ்சத்தில் அன்பாய் இருக்க மரம் சிந்தாயில் சிந்தைத்து மூலாதாரப்பல் உள்ளிருத்தி பிரமிழர் மேல் நிறுத்தி பக்தர்கள் சீக்தர்கள் பரம நாடுகள் துடையக்கூடிய பாதம் எதுவும் அதுவே நம்ம ரசிக்கட்டும். யார் அங்கே ஆசிரியர் பேருங்க ஈர்த்தா சபனாக்கி வந்திருக்க உள்ளது யார் என்று அப்படிதான் தெரிகிறது. சொன்னதான தெரியும். சந்திர குலாபி சந்திரே முடித்துக் கொண்டு பகவான் திரு நாமத்திலே நெத்தில எழுந்து கொண்டு இத்தா சபனைக்கு வந்து மது என்று சொல்லக்கூடிய சந்திர குலத்தில் வேகு சுந்தரமா அவதரித்து ஐவர் ராஜாக்களை மாலையிட்டு சீரன் சிறப்புடன் இத்தா சபனைக்கு வந்து அப்படி இருந்தாலும் நான் எங்க பிறந்தேன் தெரியுமா? பாஞ்சாலன் மன்னன் நேகத்தில் பிறந்ததால் பாஞ்சாலி என்றும் கடலில் பிறந்ததால் அண்ணால் நம்பிக்கை என்றும் துராதிரைகளை வதக்கி பிறந்ததால் துறைவதை அல்லது திரௌபதி என்பார். அப்படி இருந்தாலும் எப்படி வரும் தெரியுமா? முத்து முல்லை பல்லழகு கோவை திறப்பது உதடு அன்னம்பல நடந்து சரி எப்படி தெரியுமா? எப்படி
மன்ன யாகத்திலே எனக்கு முன்பதாக அண்ணன் கிருஷ்ணத்துவன் பிறந்தார். பின்பதாக அக்னி செல்வியாக நான் பிறந்து உலகெங்கோ கோவில் கொண்டு அமர்ந்ததற்கு நான் யாருக்கு என்ன வேணும் தெரியும்? எருமகனை காத்து வரக்கூடிய எனது அண்ணா கோபாலக்கரன் தனித்து அவரே துணை கொண்டு சமுனைக்கு வந்து 1000 இருந்தாலும் சமூகம் அழைத்து வாப்பா. ஏன் மனவரே முதல் தெய்வம் யாரு? முதல் தெய்வம் வந்து மாரியாத்தா காளியாத்தா அந்த அம்மா தான் தெய்வம். காவலா கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களை விட்டா நீ சொல்லக்கூடிய தெய்வம் அனைத்தும். ஆமா மன முடித்த பெண்களுக்கு யாரு தெய்வம்? உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? ஆயிடுச்சுமா. உன்னுடைய மனைவி உன்னை எப்படி போற்ற எப்படி மதிக்கிறா? மனைவி எப்படிப்பா வீட்டுல மதிக்கிறாங்க? மனைவி எப்படி மதிக்கிறாங்க வீட்டுல? நல்லா மதிக்கிறாங்கப்பா. ஏன்னா போனாக்கா நாடகம் ஆயிட்டு போனா பெஞ்சாரா கடறாங்க, ஏன்னா 10 நாட்கள் விட்டுடுறாங்க. தூங்கி இருந்தா தண்ணி காய வச்சு குடுக்குறாங்க, குளிப்பாட்டுறாங்க. பையனை குளிக்க வைக்கிறாங்கண்ணா. குளிக்க வச்சு பால் டீ போட்டு குடுக்குறாங்கப்பா. ஆமாப்பா, ரெண்டும் கொடுக்குறாங்களா? கலந்து கொடுக்குறாங்க. முதல் சொரிஞ்சி விடுறாங்கன்னா பரவாயில்ல, எனக்கு குளிப்பாட்டுறாங்க. மரியாதையே இல்லம்மா. முன்னாடி எப்படிப்பா சொல்லுப்பா? முன்னாடியா ரெண்டு நேரம் போவேன், யாரும் கூட போய் இறங்குவேன். இறங்கினா பண்ணுவேன், ஒரு ஆப்பு வாங்குவேன். இங்க ஆமா ஆப்பு வாங்கி இங்க இங்க வந்து எது வாங்க மாட்டியா? வாங்க மாட்டேன். ஐயா ஆமா நேரம் போட்டு அதே போய் நேரம் ஆப்பு போட்டு நேரம் சரியா போக வீட்டுக்கு சரியா போய் ஏ பண்ணியே என்னடி பண்றீங்க? முன்னாடி போய் ஆராயி என்னடி பண்றாங்க? அப்படி ஸ்டெடியம் கேட்பேன். ஸ்டெடியம் கேட்டு வச்சியா உள்ள என்ன பண்ணுவோம்? ஐயோ இன்னும் தெரிய வந்துக்கிறாங்களே சொல்லி ஒரு தப்பு என்ன பண்ணுவா? ஒரு முன்னிட்டு விடுவா. முன்னிட்டு போய் ஏ பண்ணியே மரியாதை வெளியே
அவங்க சொல்லிட்டு உள்ளட்டுங்க வா. பயம் பயம் பயம். என்ன ராவெல்லாம் கஷ்டப்பட்டு வர்றாங்களே ஆமாப்பா. வேற உள்ளட்டு போய் என்ன பண்ணுவா தெரியுமா? உள்ள டப்புன்னு உள்ளட்டுமா காசு ஆச்சிடுவான். ஆ. ஏன்? டப்புன்னு காசு ஆச்சுவா. ராவெல்லாம் கஷ்டப்பட்டு வர்றாங்க உள்ள கணக்குதான் என்னது காசு ஆச்சுவான்னு பார்த்தா பசியா வகுத்து கொடுக்குறியா? அது பார்த்தா போடி சாப்பாட்டா அப்படின்னு சொல்லி மிரட்டுவேன். ஆமா என்ன ஜப்திக்கிட்டு போன ரொம்ப இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுவா இந்த இருன்னு சொல்லிட்டு உட்காந்துவா உட்காந்துன்னு வச்சுக்கா நீ உட்காந்து இலையை போட்டுருவா. ஆமா இலையை போட்டு சாப்பாட்டை வச்சிருவா. ஏன் போடுறியா அப்படின்னு வச்சியா நான் பண்ணி சாப்பிடணும்னு வச்சியா ஏன் இன்னாடி கோயம்பு சாம்பார் சொன்னா ஊத்திருந்தா சரியா உப்பு ஏதாவது சொல்லி பின்னாடி ஓடி என்ன பண்றா என்ன வழக்க மாட்டேங்குது வழக்க மாறான் உடம்பு கட்ட உடம்பு கட்டி சொன்னா அது என்ன பண்றா தர்றா எத்தனை போடுறீனா சரி பொத்து 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 போட்டுனுக்குறா முதுகுல போடுறாங்களா பார்த்தேன் சாப்பாடு சாப்பிட மாட்டியா சாப்பாடு சாப்பிட மாட்டியா ஏன் சாப்பிடறா உடம்பு கட்ட அடிக்கும் போது ராவல ஆட்டாடுறது நம்ப அவ ஓட்டு உட்காந்து தவா கஷ்டப்படுறாரு ஒரு கையில வாயில போயிட்டு ஒரு கை தட்டுனேக்குதா கை வாரி விட்டுக்கினே தட்டினாரு அடி பிடிக்குது உடம்பு கட்ட இப்படித்தான் வந்து சாப்பிட்டு போறேன்னு அண்ணாடி உள்ள நடக்கல உங்க அண்ணன் ஒரு நாளைக்கு கிட்ட போறது இந்த பெரிய கூட சேர்த்து வாங்க சேர்ந்து வாங்க நீங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து சாப்பிடுங்க போட்டு மறந்து ஏமா அப்படி மரியாதை உனக்கு டா ஏய் அப்பேற்பட்ட பெண்களுக்கு என்ன கிடைக்கும் கல்லடிச்சாலும் கணவன் ஏண்டி பொண்ணுன்னா ஏன்டா பையன்றா அவன் மொட்டாட்டி பெண்களுக்கு அவளா கல்லா இருந்தாலும் கணவன் கல்லடிச்சு போனவன் கணவன் ஏய் மெத்தஞ்சாரே ஓய் சொல்லமாவ அப்படி இல்லடா கல்லு போல அமர்ந்து ஒரு வேலைக்கும் போகாது வீட்டு இல்லாத வீட்டே உட்காந்து சரி கல்லாட்டம் கல்லாட்டு இருந்தாலும் ஏய், கணவனாக கல்லு காலையில அடிச்சு போற அதுன்னு நினைச்சுக்கிறியா அந்த கல்லு இல்ல எந்த வேலைக்கும் போகாத கல்லு போல வீட்டுல அமர்ந்திருந்தாலும் கணவனாக பூஜிக்க வேண்டும் பெண்களா பிறந்தவர்கள் ஐயா அப்படி மதிக்காத பெண்களுக்கு மதிக்காத பெண்களுக்கு ஆறா நரகம் சொல்லக்கூடிய கீழ நரகம் நரகபதி தான் கிட்டும் ஐயா அட்டைக்குழி அரணக்குழி பள்ளிக்குழி பாம்பு குழி இப்பேற்பட்ட குயிதான் குழிதான் கிடைக்கும் ஆமா சரிம்மா அதுக்கு என்ன வேணும்னா போட்டோம் அவளுக்கு சரிம்மா இந்த பெரிய கணவன் என்ன கிடைக்கும் இந்த பெரியோர்
மாங்கல்யம் காமாட்சம்மன் மாங்கல்யம் போல் வாழ வேண்டாமா? அமலே, நாங்களோ சரியும் பதியமாக இருக்கும் பொழுது ஆமா ஏதோ வீண ஆரோகணம் கேட்கிறது வீணாரோகணம் கேட்கிறது என்று பார்ப்போம். ஆகட்டும்.